வணக்கம். இந்த கன்று வந்து இப்போ போட்ட கன்று தாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த கன்று எந்திரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோங்க. இந்த கன்று எந்திரிச்சு நிற்க 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பல தடவை முயற்சி செஞ்சு எந்திரிச்சு நின்றுச்சுங்க. அதுவாக எந்திரிச்சா தான் நல்லா இருக்குங்க. தூக்கியெல்லாம் விடக்கூடாது. தூக்கி விட்டாலும் கீழே விழுந்துருங்க. சுருக்கமாக இந்த வீடியோவை எவ்வளோ சுருக்கி கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். முதல் முறையாக இந்த கன்று எந்திரிச்சு நின்றுச்சுங்க. அதுக்கு இதுதான் முதல் தடவை. நம்ம தூக்கி விட்டாலும் அது கீழே விழுந்துருங்க. அதுவாக எந்திரிச்சு நின்னா தான் நல்லா இருக்குங்க. பாருங்கள் எப்படி நிற்கிது அப்படின்னு. இன்னும் நிதானம் இல்லைங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள். எந்திரிச்சு நின்று கீழே விழுந்துருச்சுங்க. இன்னும் எந்திரிச்சிச்சின்னா நல்லா நின்றுக்குங்க. நல்லா நின்ன பின்னாடி அதுவாக பால் குடிக்க மடியை நோக்கி போகுங்க. பாருங்கள். மடியை நோக்கி தானாக போகுது பார்த்தீங்களா? பெருங்கண்ணுங்கிறதுனால மேலேயே தான் பார்க்குங்க. கீழே மடிக்கு கீழே தலையை நீட்டாது. ஒரு சில கன்றுக்குட்டிகள் பொடி கன்றுக்குட்டியாக இருந்தால் போய் உடனே மடியை பிடிச்சி பால் குடிச்சிருங்க. இது பெருங்கண்ணுங்கிறதுனால நம்ம பிடிச்சி தான் விடணுங்க. பார்ப்போங்க.
மடிக்கு போகுதுங்க. இன்னும் நிதானம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி குடிக்க விட்டு பார்க்கணுங்க. அப்படி பிடிச்சி குடிக்க விட்டு குடிக்கலைன்னா நம்ம புட்டியில் பால் கொடுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கன்று போட்டு அங்கிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் கன்றுக்கு வந்து பால் கொடுக்கணுங்க. அப்போ தான் சிறப்புங்க. இப்போ பிடிச்சி குடிக்க விட்டு பார்க்குறேங்க. அப்படி இல்லைன்னா புட்டி பாலில் கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.